சாதாரண பக்தனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தங்கை கல்யாணத்தை விட ஒரு பக்தனுக்கு முக்தி தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வைகையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார். PSNA College of Engineering and Technology திண்டுக்கல் and பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் Behind Words சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை SVS 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டக மார்க், சூடம் மற்றும் சாம்ராணி, வசந்தம் பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை. இந்த திருமணத்திற்கும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. திருமணம் இல்லை அப்படின்னா அழகர் ஆற்றில் இறங்க முடியாது. அப்போ அழகர் ஆற்றில் இறங்குறதுக்கும் 20 கிலோமீட்டர் தான் தூரம். ஆனால் அதுக்கு பெருமாள் வரவே இல்லை. சார், இந்த வருஷம் மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு வந்தார். தங்கம் விலை குறையும், பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், குருவனுடைய அம்சத்துல அவர் பெருமாள் காட்சி தந்தார் அப்படின்லாம் சகுன சாஸ்திரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க. சில திருடர் பயத்துக்காக கருப்பண்ண சுவாமிக்காகவும் அங்கே போர் புரிந்து அதற்காக ஏற்பாடுகள் செஞ்சு இன்னைக்கும் அந்த கருப்பண்ண சுவாமி அங்கே இருக்கிறதாகவும் நிறைய புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கள்ளழகர் மூல கருவறையில் அபரிஞ்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தில் இருக்கிறதாகவும், அதே மாதிரி அந்த சுவாமி கேரளத்தில் அதே அபரிஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தில் சுவாமி இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம். ஒருத்தர் அந்த தண்ணி மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது மிக பிரமாதமாக. நீங்க அந்த சுவாமி வரும்போது பாத்தீங்கன்னா சுவாமியே அந்த மழையில நனைஞ்ச மாதிரி இருக்காரு. PSNA College of Engineering and Technology திண்டுக்கல் மற்றும் பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் Behind Words சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை SVS 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டக மார்க், சூடம் மற்றும் சாம்ராணிகள், வசந்தம் பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு மதுரையன் திரும்பதி அத்தனை பக்தர்களுக்கும் சித்திரை திருவிழா. சித்திரை அப்படின்னு சொன்ன உடனேயே அது என்ன விழான்னு உங்களுக்கே தெரியும். பொதுவாக கள்ளழகர் ஆற்றில் இறங்குற வைபவம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத சில விஷயங்களை கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது அது ஏன் நடந்துச்சு, அங்கேருந்து தொடங்கலாமா இல்லை மீனாட்சி திருக்கல்யாணத்துலேருந்து தொடங்கலாமா, எங்கேருந்து தொடங்கினா சரியா இருக்கும் வரலாறுன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருமணத்தை பற்றி பேசும்போது ஒரு தடங்கல்கள் இருக்க தானே செய்யும். ஏன்னா எல்லாரும் வராங்க, எல்லாரும் போகிறாங்க, எல்லாருமே ஒரே குணத்தோடு இருப்பாங்களா? அதே மாதிரி தான் அது பெருமாளுடைய கல்யாணமாக இருந்தாலும் சரி, சிவபெருமானுடைய கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு குட்டி கலகம் இருக்க தானே செய்யும். நாரதருடைய கலகம் நன்மையில் தான் முடியுங்கிற மாதிரி இந்த திருமணத்திற்கும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. திருமணம் இல்லை அப்படின்னா அழகர் ஆற்றில் இறங்க முடியாது. அப்போ அழகர் ஆற்றில் இறங்கிறதுக்கும் 20 கிலோமீட்டர் தான் தூரம். ஆனால் அதுக்கு பெருமாள் வரவே இல்லை. சாதாரண பக்தனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தங்கை கல்யாணத்தை விட ஒரு பக்தனுக்கு முக்தி தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வைகையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார். கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடியே அங்கே போய் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும். மண்டுக முனிவர் அப்படிங்கிற அவருக்கு மோட்சம் தரணும், முக்தி தரணும், மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முனிவருக்கு சாபம் போகணும், அவருக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இந்த சித்திரை திருவிழா, அதாவது இந்த மீனாட்சி கல்யாணம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அன்னைக்கு அம்பாள் எப்படி காட்சி அளிக்கிறாங்கிறத பாக்குறதுக்கே இங்க 1000 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன நிறத்துல பட்டுடை உடுத்திட்டு வராங்க, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல நிறைய உங்களுக்கு விஷயங்கள் சொல்லணும்னா ஜோதிடத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த மாதத்தினுடைய அந்த கிரகங்களுடைய உச்சநிலையும் இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும். நீங்கள் சுவாமி குதிரையில் தங்க குதிரையில் வராரு இல்லைங்களா, கள்ளழகர் வராரு இல்லைங்களா, அவர் அணியக்கூடிய அந்த நிறம் நிறைய பேர் கிராமத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க. இந்த வருஷம்
தங்க குதிரையில் பெருமாள் என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்காருப்பா அப்படின்னு பார்த்து சகுன சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பிரகாரம், சார் இந்த வருஷம் மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு வந்தார், தங்கம் விலை குறையும், பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், குருவனுடைய அம்சத்தில் அவர் பெருமாள் காட்சி தந்தார் அப்படின்லாம் சகுன சாஸ்திரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் பச்சை உடை உடுத்தி, நீங்கள் கூட நிறைய டிவிலெலாம் பார்த்துருக்கலாம், பச்சை ஆடை உடுத்தி பெருமாள் கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ புதனுடைய அம்சத்தில் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில நேரங்களில் சிகப்பு ஆடை உடுத்தி, வெண்பட்டு ஆடை உடுத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு, அந்த பெட்டிக்குள்ளே எல்லா விதமான ஆடைகளும் வச்சு, எனக்கு சொல்ல கேள்வி, இது நம்ம ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஆத்தென்டிக்காக ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா அது இல்லை. ஆனால் அந்த ஆடையை உள்ளே இருந்து எடுப்பாங்க, அந்த ஆடை தான் சுவாமிக்கு போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக சகுன சாஸ்திரத்தில் பெருமாளுக்கு இதை வச்சு அந்த வருஷத்தினுடைய பண மதிப்பு, வாழ்க்கை தரம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அந்த ஊரினுடைய வளர்ச்சி, செழுமை, இதெல்லாம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, மீனை போல ஆட்சி புரியும், மீன் என்ன மாதிரி ஆட்சி பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு முதல்ல கேள்வியா. கரெக்டு. இதில் தீட்சைன்னு சொல்லிட்டு இருக்குமா, கண்களால் தீட்சை, இன்னொன்று குக்குட தீட்சை கோழி மாதிரி, இன்னொன்று விசாலாட்சி தீட்சை, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. இதில் மீனாட்சி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும்னா, அந்த மீன் வாயை திறக்கும், வாயை திறந்து அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் உள்ளே போயிடும். அந்த விரோதிகள்லாம் போயிட்டாங்க, பெரிய பெரிய மீன்லாம் போயிடுச்சு, உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திருப்பியும் அந்த தாய் மீன் வாயை திறக்கும், உள்ளே இருக்கிற மீன் குஞ்சுகள்லாம் வெளியே வந்துடும். தன்னுடைய குஞ்சுகளை எப்படி தன்னுடைய வாயில் வச்சு காப்பாற்றுறாளோ அப்படி மதுரை மக்களை மட்டும் இல்லை, இந்த பூமி மக்களையும் காப்பாற்றக்கூடியவள் மீனாட்சி அப்படின்னு தீட்சையை வச்சு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாமே சிம்பாலிக்கா, உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக தான் மீனாட்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அது என்ன காமாட்சினா? அப்போ என்ன? கண்களால் அருள் பாலிக்கக்கூடியவள். கண்களில் பார்த்தீங்கனாலே அவளுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா குங்குமம் கொடுப்பாங்க. அந்த குங்குமத்தை யாரும் அப்படியே எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, அரூபலக்ஷ்மின்னு எதிரில் இருக்கும், அந்த அரூபலக்ஷ்மி மேலே போட்டு அதை எடுத்து தான் வச்சுக்குவாங்க. ஸோ அப்படி கண்களை பார்த்தாலே புண்ணியம். இன்னொரு அதிசயம் இருக்குது, விசாலாட்சின்னு, ஆமையை போன்று நமக்கு அருள் பாலிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனை போன்று அருள் பாலிப்பவள் மீனாட்சி, கண்களால் அருள் பாலிப்பவள் காமாட்சி. ஆமை எப்படி தன்னுடைய குஞ்சுகளை பொறிக்குமோ அப்படி அருள் பாலிப்பவள் விசாலாட்சி. ஆமை எப்படி குஞ்சு பொறிக்கும் தெரியுங்களா? கடற்கரையில் இருந்து, எந்த கடற்கரையோ எந்த உலகத்திலேயோ எங்கேயோ இருந்து தன்னுடைய குஞ்சுகளை ஒரு 100 அடி ஆழம் எடுத்து அந்த 2 கைகளாலேயே பள்ளம் எடுத்து முட்டையை போட்டுரும். ஆனால் இதுக்கு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போன உடனே அந்த குஞ்சுகள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எந்த பள்ளத்தில் இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியும். அந்த திசையை நோக்கி எட்டி பார்த்து கண்களாலேயே அருள் பாலிக்குமா. தன்னுடைய கண்களாலேயே ஆமை குஞ்சு பொறிக்குமா. அப்படி விசாலாட்சி விசாலமான கண்களுடன், நீங்கள் காசிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, அமெரிக்காவில் இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், அந்த திக்கா பார்த்து அம்மா தாயே விசாலாட்சி தாயே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே காசியில் இருந்து விசாலாட்சி விசாலமான தீட்சையை கொடுப்பாள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வைகை ஆற்றை உருவாக்குனதே சுந்தரேஸ்வரர் தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி இதுன்னு சொல்ல முடியும்? அதாவது இங்கே மதுரைக்கு பக்கத்தில் நூபுர கங்கை, ஆகாச கங்கான்னு இப்போ இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் மகரிஷி வரார். அந்த மகரிஷி வரும்போது சுதபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முனிவர் தவம் இருக்கார்.
என்ன கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தவத்தில் இருந்ததை சொன்னாலும் இந்த ஆணவம் உனக்கு சரி வராது, தவளையா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறார். இந்த சாபம் தீரத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, மீனாட்சி கல்யாணத்துக்கு சுக்கநாத பெருமாள் வரப்போகிறாரு. அந்த சுக்கநாத பெருமாளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கள்ளழகர் வருகிறார். கள்ளழகனுடைய தீட்சை பட்டு அவருடைய பாதம் பட்டு உங்களுக்கு மோட்சம் கிட்டும், உங்கள் சாபம் போகும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் சுவாமி வந்து அங்கே கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார். இதுதான் உண்மை. பக்தனுக்கு முக்தி தருவதற்காக வருகிறார். தங்கச்சி கல்யாணத்தை விட பக்தனுக்கு முக்தி தருவது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக, பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்குங்கிறதுக்கு இந்த வைகை கரையில் இவர் வந்து மோட்சம் கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த இடத்துல கூட வைகை கரையின் தென்கரையோரம் இருப்பது எல்லாமே சைவமும், வடகரையோரம் இருப்பது எல்லாமே வைணவம். இதை இரண்டையும் இரண்டு கரைகளாக அந்த காலத்தில் திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்தே இதையெல்லாம் பாராட்டி சீராட்டி இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது இருந்திருக்கு. இப்போ கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வர வழியில் வந்துட்டு பல வேடங்களை தரித்து தான் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவர் என்ன மாதிரியான வேடங்கள் எல்லாம் வந்தார் அப்படிங்கிறது தெரியுமா? நீங்கள் அந்த புராணங்களில் படிக்கும்போது அவருடைய வேடங்கள் கள்ளழகராக வேடம் அணிஞ்சு வராரு. அதே மாதிரி அந்த இடத்துல ஏற்படக்கூடிய சில திருடர் பயத்துக்காக கருப்பண்ண சுவாமிக்காகவும் அங்கே போர் புரிந்து அதற்காக ஏற்பாடுகள் செஞ்சு இன்றைக்கும் அந்த கருப்பண்ண சுவாமி அங்கே இருக்கிறதாகவும் நிறைய புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் புராணங்களில். ஆனால் சுவாமி மூல கருவறையில் எங்கேயுமே இல்லாமல் பஞ்ச ஆயுதங்கள் 5 ஆயுதங்கள் தாங்கி கள்ளழகர் வந்து நமக்கு காட்சி தரார். அதில் ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி பெருமாள் வந்து எங்கேயுமே பிரயோகம் பண்ணுற மாதிரி அந்த சக்கரத்தை வந்து எங்கேயுமே இல்லை. இங்கே ரெடியாக பிரயோகம் பண்ணுற மாதிரி சுவாமி இருக்கிறதா ஒரு ஐதீகம். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சக்கரம் பயன்படுற மாதிரி பிரயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குவாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து பலவித கற்களாலேயும் உலோகங்களாலேயும் சுவாமி மூர்த்தங்கள் இருக்கும். ஆனால் இங்கே கள்ளழகர் கோவிலில் வந்து சுவாமி மூல கருவறையில் அபரிஞ்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தில் இருக்கிறதாகவும், அதே மாதிரி அந்த சுவாமி வந்து கேரளத்தில் அதே அபரிஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தில் சுவாமி இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம். அதாவது உற்சவர் வந்து அபரிஞ்சித தங்கத்தில் இருக்கு. ஆமாங்க. அது வந்து ஒரு அபூர்வமான தங்கம். தங்கத்திலேயே அபரிஜ தங்கம் அப்படிங்கிறது மேல் லோகத்தில் இருந்து இறைவனிடம் இருந்து கிடைத்த தங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அதுலேயும் கள்ளழகரனுடைய அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இறங்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோலாகலம், மழையே பெய்கிற மாதிரி. அந்த மழை பெய்கிற மாதிரி அவங்க அந்த தண்ணியை பீச்சி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த காலகட்டத்தில் ரொம்ப வெயில் இருந்தது இல்லைங்களா, தூசு பறந்தது, அதே மாதிரி வெப்பமாக இருந்தது. அந்த வெப்பம் தணிவதற்கும் தூசு அடங்குவதற்கும் மக்கள் எல்லாம் சேரும்போது எல்லாரும் நடந்து போகிறாங்க இல்லையா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் போனாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வைகை கரையை செலக்ட் பண்ணது. அந்த ஈர மண் இருக்கும், தூசு பறக்காது, நாசியில் தூசி ஒட்டி கொள்ளாது, வியாதிகள் பரவாது, வியாதிகள் வராது, நுண்கிருமிகள் பரவாது. எப்படிலாம் யோசித்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்திலேயே. இந்த மாதிரி கொரோனா காலத்தில் கூட தூசுகள் பறக்காது, இன்ஃபெக்ஷன் இருக்காது. அதனால் அந்த தண்ணி எல்லாம் பீச்சு அடித்தார்கள். ஆனால் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷின் வச்சு அடிக்கிறதுனால காதில் படுது, மூக்கில் படுது, கண்ணில் படுது. அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் இப்போ அதை தடை செய்யுது. ஏன்னா அதை வேகமாக வச்சு காற்று வச்சு அதை பீச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆனால் ஒருத்தர் அந்த தண்ணி, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது இன்ஃபெக்ஷனை போக்கி மிக பிரமாதமாக. நீங்கள் அந்த சுவாமி வரும்போது பார்த்தீங்கன்னா சுவாமியே அந்த மழையில் நனைஞ்ச மாதிரி இருப்பார்.
பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் மற்றும் பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் பிஹேனூர்ஸ் சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை எஸ்விஎஸ் 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க எஸ்விஎஸ் கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டகம் மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணிகள், வசந்தம் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை. பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் அண்ட் பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் பிஹேனூர்ஸ் சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை எஸ்விஎஸ் 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க எஸ்விஎஸ் கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டகம் மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணி, வசந்தம் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை.